வணக்கம் வாத்தியாரே. நீ என்ன ரோல் மாடல்னு சொன்னியா? நான் சினிமாவுக்கு வந்தது எத்தனை வயசுல தெரியுமா? வரலாறு எப்படி தெரியும்? நானே சொல்றேன், 18 வயசு. ஹீரோ ஆனப்ப 30 வயசு, ஸ்டார் ஆனது 40 வயசுல. படாத பாடுபட்டு தான் அந்த இடத்தை அடைஞ்சேன். நீ நெப்போகிட்ட அப்ப டைரக்டர், நேரடியா ஹீரோ ஆன பசி உனக்கு தெரியாது. நான் நிஜ வாழ்க்கையிலையும் சினிமாலையும் சரக்கையும் சிகரெட்டையும் தொட்டதில்லை. ஏன்னா அப்பதான் என் ரசிகன் என்ன மாதிரியே ஒழுக்கமா இருப்பான்னு. நீ அப்படியா? நான் சம்பாதிச்ச காசை எல்லாம் தானம் பண்ணேன். நீ எச்சக்கையில கூட காக்கா ஓட்டாத கஞ்சன். எனக்கு குழந்தைகள் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். ஆனா நீ பெத்த குழந்தைங்களையே ஒதுக்கி வச்சிருக்க. நான் அரசியலுக்கு எப்படி வந்தேன் தெரியுமா? என் நண்பர் கலைஞர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு. அறிஞர் அண்ணாவோட அன்பு தம்பி ஆனேன். அப்ப நான் சாதாரண நடிகன். ஆனா சொந்த காசுல திராவிட கொள்கைகளை பேசினேன். 20 வருஷம் கட்சியோட தொண்டனா இருந்து வேற வழி இல்லாம புது கட்சி ஆரம்பிச்சேன். முன்ன மாதிரி நேற்று கட்சி ஆரம்பிச்சு நாளை கட்சி ஏமாவேன்னு கம்பு சுத்தல. எனக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் வரும். ஒரு உயிர் கூட போனதில்லை. ஆனா உன் கூட்டத்துல குழந்தைங்க பெரியவங்கன்னு 41 உயிர் போயிருக்கு. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க. நான் மக்களுக்காகவே வாழ்ந்தேன். நீ துக்கம் விசாரிக்க பணத்தையே பனையூர் கொண்டு வான்னு சொல்ற சைக்கோ. நீ எப்படி தம்பி எம்ஜிஆர் ஆக முடியும்? உன்னை தம்பின்னு கூப்பிடவே எனக்கு அவமானமா இருக்கு. என் பேரை யூஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி மாறு, இல்ல இடத்தை காலி பண்ணு. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும்